எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவ்வளோ பேர் கேமரா கையும் நிற்கிறேன் பார்க்குறீங்களா? எல்லோரும் ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கன்னியாகுமரியில் போயிட்டு சூரிய உதயத்தை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோமோ நிற்கிறோமோ கேமரா கையுமா, அதே மாதிரி ஜப்பான்லாம் மலைக்கு மேலே சூரியன் வருது பார்க்குறதுக்காக வேண்டி மக்கள் கேமரா கையுமா நிற்கிறாங்க. இங்கே ஒரு மலைக்கு மேலே அதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ மக்கள் வந்து கூட்டமாக கூடி நிற்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கியூஷுன்னு சொல்கிற இடத்துல ஜப்பானில் குமாமோட்டோ அப்படின்ற ப்ரிஃபெக்சரில் கூடி நிற்கிறாங்க. விடிய காலைல வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் டயத்துக்கு வந்து ஒரு 7:20, நம்ம ஊர் டயத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு விடிய காலைல பார்த்து நம்ம ஊர் 3:50 அந்த மாதிரி டயத்துக்கு நிற்கிறாங்க. எல்லாமே கூடி நிற்கிறாங்க. கடைசியில் சூரியன் வந்தார். வந்த உடனே எல்லாருமே கை தட்டினாங்க, சந்தோஷப்பட்டாங்க. பார்த்துட்டு நம்ம இப்படி கன்னியாகுமரியில் போனால் நமக்கு சந்தோஷம் படுறோம். கடையில் கன்னியாகுமரி மட்டும் இல்லை, எங்கே போனாலுமே, ராமேஸ்வரம் போனாலுமே சரித்தான், சூரியன் வர்றதை பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? விடிய காலையில் உதயமாகிறது. அது மாதிரி இந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், என்ஜாய்மெண்ட்டு, அதை என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் கூட சேர்ந்து பார்த்தோம், வீடியோ எடுத்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜப்பானில் எங்கே பார்த்தாலும் மலைகளில் வந்து நிறைய மரங்கள் நிறைய இருக்கும். நாங்கள் போன இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மரங்கள் அந்தளவுக்கு, இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மரங்கள் நிறைய கிடையாது. மலைகள் இல்லை. இந்த மலைகளில் பார்த்திங்கன்னா வந்து எதனால் கிடையாது பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நிறைய எரிமலைகள் இருந்திருக்கு. அந்த எரிமலைகளோட சீற்றத்தாலும் காரணத்தாலும் இங்கே அந்த அளவுகளுக்கு வந்து மரங்கள் நிறைய கிடையாது இந்த மலைகளில். சூரிய உதயம் முடிச்சுட்டு ஜப்பானில் வந்து ஓன்சென் சொல்லுவாங்க. அங்கே நான் குளிக்க வந்தோம். ஓன்சென்னா ஜாப்பனீஸ் ஹாட் ஸ்ப்ரிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம எரிமலையில் வருது இல்லையா? அந்த எரிமலையோட கேப்பில் இருந்து இயற்கையாகவே சூடான தண்ணி வெளியே வரதான், இயற்கை நீரூற்று வெளியே வரும், சூடான நீரூற்று வெளியே வரும். அதை வந்து எல்லா வீடுகளும் இருக்கும். அதே மாதிரி குளிக்கிற இடத்துக்கு அவங்க வந்து கனெக்ஷன் கொடுத்து நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி, அங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி அங்கே வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சரில் அவங்க வந்து குளிக்கிறதுக்காக வேண்டி பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 பேர் காலில் வந்து சுடு தண்ணி ஊற்றி சுடுதண்ணி காலை விட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வந்து ஜப்பானில் அந்த வந்து நிறைய இடத்துல இருக்குது. நாங்கள் போனது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அந்த எரிமலைகள் இருக்குது, எரிமலையை பார்க்க போகலாம் அப்படி போகும்போது போகிற வழியில் கிடைச்ச வியூ தான் இது. அங்கே இங்கேயுமா தெரிகிற வீடுகள், கொஞ்சம் மட்டும் மக்கள் வாழ்கிற ஊர், அமைதியான ஊர், இயற்கை எழில் கொஞ்சம் ஊர் கூட சொல்லலாம். நம்ம நல்லா இருந்துச்சு ஊர். கடைசியில் வால்குணம் இருக்கிறதுக்கு வந்து சேர்ந்தோம். புகை மூட்டமாக தெரியுது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே தலைவர் இருக்கார். ஆனால் வந்து நான் எதிர்பார்த்து எப்படின்னா, நம்ம படத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த எரிமலைன்ற மஞ்சள் கலரில் வந்து ஒரு மாதிரி தகன்னு கொதிக்கும், அந்த மாதிரி நினச்சி நான் வந்தது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா தூரத்துலேயே நிப்பாட்டாங்க நம்மளை அவங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
அது கீழே அது பள்ளத்துலேருந்து புகையாக மேலே வந்துட்டுருக்கு. இந்த கேஸ் மட்டும் இதோட ஹீட்டோட தாக்கத்தினால பார்த்திங்கன்னா அவ்வளோ உயரத்துக்கு இந்த கேஸ் மட்டும் வந்துட்டுருக்கு, ஸ்டீம் மாதிரி. சுற்றி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செடி கொடி எதுவும் முளைக்கிற இந்த இடத்துல. சின்ன ஒரு நம்ம புல் கூட முளைஞ்சாலும் புல் கூட முளைக்கிற இடத்துல இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கேஸோட எஃபெக்ட்னால வாழ்கிறவனால எல்லாமே காஞ்சி போன மாதிரி இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா. இதுக்குள்ளே தான் தலைவர் வந்து கேஸ் மாதிரி வெளியே புகஞ்சிட்டே இருக்கார். நாங்கள் போன நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் தான் கடைசி ஆளுன்னு கூட சொல்லலாம். நாங்கள் பார்த்து முடிக்கவும் அங்கேருந்து எமர்ஜென்சி கத்திட்டாங்க மைக்கில். என்னுடைய சீட்டங்கள் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு, நம்ம கேஸ் ஸ்மெல்லு, அதில் வெளியேறுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு வெளியே ஓடி வந்துட்டோம். பக்கத்தில் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தண்ணி மாதிரி தெரியுது. எனக்கு பார்த்து அதான் தெரிஞ்சு எனக்குலாம். எப்படியோ ஒரு கடைசியாக ஒரு இல்லையா ஜப்பானில் வாழ்க்கணும் பார்த்தாச்சு. நான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.